அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுவோமே எல்லாரும் கூட. கர்த்தர் நல்லவர். ஆராதனைக்கு வந்த யாருக்கும் மீண்டும் ஒரு விஷயங்களை வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களை நன்மையினாலே நிரப்புவாராக. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவருடைய வசனத்தை நம்ம தியானிப்போம். அதற்கு ஸ்தோத்திரம். என்னாகம புஸ்தகம் 13வது அதிகாரம் 30வது வசனம். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீ எளிதாய் ஜெயிப்பாய் அல்லது நீ எளிதாய் ஜெயித்திடுவாய் அப்படிங்கிற தலைப்புல அவனுடைய வசனத்தை இந்த நாளில் உங்களோடு கூட நான் பிரசங்கிக்கும்படியாக இருக்கிறேன். நாம என்ன சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். இந்த சம்பவத்தை வைத்து நான் உங்களுக்கு பிரசங்கிக்கும்படியாக நான் வரவில்லை. இந்த சம்பவம் உங்களுக்கு நினைவுபடுத்தி விட்டு நான் போகிறேன். தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே 400 ஆண்டுகள் அடிமைத்தனத்துக்குள்ளாக அவர்கள் காணப்பட்ட போது தேவன் மோசேயை கொண்டு பெரிய அற்புத அடையாளங்களை செய்து அவர்களை அதிலிருந்து விடுவித்து கொண்டு வந்த ஒரு சம்பவம் நமக்கு நன்றாய் தெரியும். வனாந்திர பாதையிலே வாக்குத்தத்த தேசத்தை சுதந்திரிக்கும்படியாக வந்து கொண்டிருக்கிறாங்க. இடையிலே அவர்களுக்குள்ளாக ஒரு சில விதமான கேள்விகள் எழுப்பினது. இதுவரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு தேசத்தை நாம் பார்த்ததில்லை. ஆகையால் அந்த தேசம் உண்மையானா இருக்கிறதா என்கிற ஒரு சந்தேகம் அவர்களுக்குள்ளாக எழுப்பினது. உபாகம புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா உங்களுக்கு அதுல தெளிவு வரும். உங்கள் நிமித்தம் நான் 12 பேரை தேர்வு செய்து அனுப்பினேன் என்று மோசே சொல்லுவார். கர்த்தர் சொல்லியல்ல உங்கள் நிமித்தம் அப்படி என்று சொல்லுவாரு. அப்போ கோத்திரத்துக்கு ஒரு நபரை தேர்வு செய்து 12 பேரை அவர்கள் அந்த கானான் தேசத்துக்கு வேகமாக அனுப்பிவிட்டு அவர்கள் பார்த்து வந்து 2 பேர் நல்ல செய்திகளை சொன்னார்கள், 10 பேர் துச்செய்திகளை பரப்பினார்கள். இந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். அதுதான் சொல்லப்பட்டிருக்குது. குறிப்பாக இந்த வார்த்தையை வைத்து நான் உங்களோடு கூட பிரசங்கிக்கும்படியாக இருக்கிறேன். என்ன வார்த்தை அப்படின்னா அதை சொல்லப்படுகிறது பாருங்க. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பதாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். கையெழுத்து சொல்லுங்க. அல்லேலூயா. நாம் எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்ட பிரதானமான நோக்கம் ஜெயிப்பதற்காக. ஆமென் சொல்லுங்க. ஆமா, நீங்களும் நான் தெரிந்து கொள்ளப்பட்ட அல்லது அழைக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட பிரதானமான நோக்கம் என்னென்று சொன்னால் ஜெயிப்பதற்காகவே கர்த்தர் உங்களை என்னை தெரிந்திருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் நான் ஜெயிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர், தோற்று போவதற்காக ஏமாற்றம் அடைவதற்காக கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொள்ளவில்லை. எல்லாவற்றிலும் நீங்கள் நானும் ஜெயம் பெற வேண்டும் என்று கர்த்தர் விருப்பப்படுகிறாரு. ஆமென். அல்லேலூயா. வேத புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் சொன்னால் 2 கொரிந்தியருடைய நிருபத்திலே 2வது அதிகாரம் அதில் 14வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கே பவுல் அழகாக சொல்கிறார், கிறிஸ்துவுக்குள்ளாக எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. பவுல் அழகாக சொல்கிறார் பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ளாக எங்களை எப்பொழுதும் என்ன செய்கிறாரா? ஒரு குறிப்பிட்ட நாட்கள், குறிப்பிட்ட மாதங்கள், குறிப்பிட்ட காரியத்தில் மட்டுமல்ல, எப்பொழுதும் எங்க வாழ்க்கையில ஜெயம் மட்டுமே கற்றுக் கொடுக்கிறாரு. எல்லாவற்றிலும் எங்களுக்கு வெற்றியை மட்டுமே ஆண்டவர் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. 1 யோவானுடைய நிருபத்திலே 2வது அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது பிற்பகுதி இப்படி சொல்கிறது, பிள்ளைகளே நீங்கள் பொல்லாங்கானவனை ஜெயித்ததினால் இதை உங்களுக்கு நான் எழுதுகிறேன். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. பொல்லாங்கானவனை நீங்கள் என்னங்க ஜெயித்தீங்க அப்படிங்கிறாரு. நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே உங்களைப் போல என்னைப் போல மனித அவதாரம் எடுத்து அவர் வந்தார். ஆமாவா இல்லையா? எபிரேயர் புத்தகத்தில் அழகா சொல்கிறார், பிள்ளைகள் மாம்சமும் ரத்தமும் உடையவராக இருக்க அவரும் அவர்களைப் போலவே அப்படியே ஆனார். அவர்களே சொல்லுங்க. நம்மை போலவே
குடும்ப வாழ்விலே தோல்வி, ஸ்தோத்திரம், ஆவிக்குரிய வாழ்விலே தோல்வி, தனிப்பட்ட வாழ்விலே தோல்வி, தொழிலிலே தோல்வி, ஸ்தோத்திரம், வியாபாரத்திலே சில தோல்விகள், ஸ்தோத்திரம், பலவிதமான தோல்விகளை அவன் கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளை சந்திப்பது உண்டு. ஆனால் வேதம் சொல்கிறது நீ எளிதாக ஜெயிப்பாய். ஆமென். தானியேலை குறித்து ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். தானியேலின் காரியமா என்றால் ஜெயமாய் இருந்தது. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெயிப்பதற்காகவே கர்த்தர் தெரிந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நீங்க எந்த காரியத்திலும் தோற்று போவதை தேவன் ஒரு நாளும் விரும்புகிறது அல்லவே அல்ல. ஆமென். ஒருவேளை கடந்த நாட்களிலே, கடந்த வாரங்களிலே, கடந்த மாதங்களிலே நீங்கள் தோற்று போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு இந்த மாதத்தில் நீ அதையெல்லாம் எளிதாக ஜெயிப்பாய். நீங்க எல்லாம் ஜெயிப்பீங்க அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமா, நாம் ஜெயிக்க வேண்டிய 3 காரியம், நாம் ஜெயிக்க வேண்டிய 3 காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆசைப்படுகிறேன். ஆமா, எவைகளை எல்லாம் நாம் ஜெயிக்க வேண்டும்? முதலாவது சத்துருவை நாம் ஜெயிக்க வேண்டும். எதை ஜெயிக்கிறதுங்க? ஆமா, சத்துருவை. ஆமா, யாரு சத்துரு? பைபிள்ல ஒரே ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, சுவிசேஷத்துல. உன் வீட்டாரே உனக்கு என்னதுங்க? 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 யாரு சத்துரு? பைபிள்ல அப்படி சொல்லி இருக்குது. ஆமா, அந்த வசனத்தை முடிச்சுக்கிட்டு நம்ம எப்ப பார்த்தாலும் மாமியாரை முறைச்சுக்கிட்டே தெரியுது, மருமகளை முறைச்சுக்கிட்டே தெரியுது, புருஷனை முறைச்சுக்கிட்டே தெரியுது, பொண்டாட்டியை முறைச்சுக்கிட்டே தெரியுது. ஏன்னா வீட்டாரே அப்படின்னு இயேசுநாதர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு அவங்களையே முறைச்சு முறைச்சு செய்யுது, பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அதனால வீட்டாரே சத்துரு சொல்லியிருக்காரு. அதனால அவங்கதான் நமக்கு சத்துரு அப்படின்னு சொல்லி. ஆமா, ஒருபோதும் அவர்கள் நமக்கு சத்துரு அல்லவே அல்ல. ஒரு அணிலே சொல்லுங்க. ஆமா, மருமகா நம்ம வீட்டுக்கு வந்த மகா, மருமகா நம்ம வீட்டுக்கு வந்த மகா, அவளை மகளாக பார்க்கணும். மறுபடியும் நமக்கு ஒரு மகளை கத்த கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? பார்க்கணும். மருமக மாமியார தன்னுடைய தாயை போல பார்க்கணும். ஆமா, அது ஆமா. நீங்க எப்படி பார்க்கணும்? தோற்றம். சில வீடுகளை பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தாருக்கு வந்தா மட்டும் முகமலர்ச்சியா இருக்கும். அவங்க குடும்பத்தார் வந்துட்டா முகமலர்ச்சி. அவங்க வீட்டுக்காரு, ஆமா, அந்த அவருடைய வீட்டுக்காரு வந்துட்டாருன்னா தோற்றம். அது எண்ணெயில போட்ட கடுகு மாதிரியா இருக்கும். ஒரு மாதிரியா பேருக்கு வந்தாங்க, இங்க எதுக்கு வந்தாங்க, இதுக்கு வந்தாங்க, அங்க கேட்க மாட்டாங்க. அத்தை இது என்ன விஷயத்த, என்ன மாமா, அவங்க எதுக்கு வந்தாங்களா, அவங்க அம்மா எதுக்கு வந்தாங்களா, அவங்க அப்பா. அவ்வளவு சந்தோஷம் வந்ததுல இருக்கீங்களா? கையை வைத்து சொல்லுங்க. அல்லேலூயா. தோற்றம். ஆமா, பொதுவா நம்ம ஒன்றை அறிந்து கொள்ளணும். யாரும் நமக்கு மாமியார் நமக்கு சத்துரு கிடையாது, மருமகன் நமக்கு சத்துரு கிடையாது, புருஷன் நமக்கு சத்துரு கிடையாது, பிள்ளைகள் நமக்கு என்ன கிடையாது, சத்துரு கிடையாது, உறவுகள் நமக்கு சத்துரு கிடையவே கிடையாது. ஒரு அளவே சொல்லுங்க. நமக்கு ஒரே ஒரு சத்துரு, பிசாசு சாத்தான். ஆமா, அவன் தான் நம்ம குடும்பத்தை வந்து முயற்சி இருக்கிறான். அவன் தான் நம்ம குடும்பத்துல பிரச்சனை. நல்லா இருக்கிற குடும்பத்துல நல்லா தான் காலையில் எழுந்திப்போம், நல்லா தான் இருப்போம். ஆமா, அவன் தான் குடும்பத்துக்குள்ள எழுந்திட்டு இருப்பான். ஒரு பிரச்சனையை, போராட்டத்தை, நமக்குள்ள பலவீனத்தை, நமக்குள்ள பலவிதமான காரியத்தை அவன் தான் நம்ம கொடுத்துட்டு இருப்பான். நமக்கு எதிராளியும் ஒருத்தர் இருந்தா, சத்துரு இருந்தா, அது பிசாசு ஒருத்தர் தான். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, அவன் பிசாசு மட்டும் தான் உங்களுக்கு சத்துரு. உங்க குடும்பத்தார் யாரும் உங்களுக்கு சத்துரு கிடையாது. சொல்லுங்க. நான் சொன்னதுக்காண்டியில உண்மையை தான், உண்மை அதுதான். தோற்றம். அப்போ நமக்கு சத்துரு யாருன்னா பிசாசு தான். நமக்கு யாரா இருக்கா? யாரா இருக்கிறா? ஆமா, தோற்றம். பைபிளை நீங்க படிச்சு பாருங்க. ஆண்டவர் அழகா ஒரு பெரிய தோற்றம் கூட்டத்தை கூட்டுறாரு. பரலோகத்துல ஒரு மாநாடு நடக்குது மாதிரியா தேவபுத்திரர் வந்து ஒரு சன்னிதானத்துல வந்து நின்றாங்களாம். தேவபுத்திரர் ஒரு சன்னிதானத்துல நின்ற போது சாத்தானும் நடுவிலே வந்து நின்றான் அப்படின்னு பைபிள் சொல்லுது. சாத்தான் நடுவில் நின்று வந்து நிற்கிறான். ஆமா, கர்த்தர் கேட்கிறார், நீ எங்க இருந்து வந்த? ஒரு கேள்வி கேட்கிறாரு, நீ எங்க இருந்து வந்த? அப்போ அவன் சொல்றான், நான் பூமி எங்கும் அவன் சுற்றி திரிந்து நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு. கேட்ட கேள்வி அப்படித்தான். கர்த்தர் ஒரு வார்த்தை கேட்கிறாரு, என் தாசனாகிய யோபில் கவனம் வைத்தாயோ? நீ எங்க சுத்தினாலும் கவனம் பூரா என் பிள்ளைதான் இருக்குது. கவனிச்சீங்களா? நீ எங்க சுத்தினாலும், சுத்துறது நம்ம ஊர்தான்டா, ஆனா உன் கவனம் பூரா எங்க இருக்குது? ஒரு நிலையிலே சொல்லுங்க, பிசாசுடைய கண்ணு பூரா உங்க மேலதான். ஆமா, தோற்றம். உங்களை ஜெபம் பண்ண விட்டுறக்கூடாது, உங்களை உபவாசம் இருக்க விட்டுறக்கூடாது, உங்களை ஆராதனைக்கு போக விட்டுறக்கூடாது, தோற்றம். உங்களை சந்தோஷமா இருக்க விட்டுறக்கூடாது, உங்க குடும்பத்தில் ஒரு நன்மையை உண்டாக விட்டுறக்கூடாது, உங்க குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை வர
ஜெயிக்க வேண்டியது யார் அப்படின்னு சொன்னா, சத்துருவை நீங்கள் நான் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். இரண்டாவது, நம்முடைய சரீரத்தை நாம ஜெயிக்கணும். என்னதுங்க? ஆமா, சத்துரு எப்படி விரோதமா நமக்கு செயல்படுறாலும் சரீரமும் நமக்கு இசைஞ்சு போகவே போறாங்க. இந்த சரீரமும் எப்பவும் நமக்கு எதிர்த்துட்டே இருக்கும். வேதம் சொல்லுகிறது, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய், மாம்சம் ஆவிக்கு விரோதமாய் ஒன்றை ஒன்று என்ன செய்யலாம்? இச்சிக்கலாம், போராடலாம். உபவாசம் இருக்குன்னு நினைப்போம், மனசு சொல்லும் இன்னைக்கு உபவாசத்தை எப்படியாவது என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோன்றுறோம். ஆனால் சரீரம் என்ன செய்யாது? ஆமா சொல்லும், பரிசுத்தமான உனக்கு சுகர் இருக்குது, உனக்கு பிரஷர் இருக்குது, ஆமா உன்னால என்ன செய்யுது முடியாது அப்படி அதையும் தாண்டினா உள்ள சத்தம் கொடுக்கும், கரெக்ட் உள்ள சத்தம் கொடுக்கும். ஆமா எப்படியாவது ஒரு தோன்றுறோம், ஒரு 2-3 இட்லியாவது நினைச்சுக்குவோம். உபவாசம் இருக்க விடாது, ஜெபம் இருக்க விடாது. மாம்சம் அதிகாலையில எந்திரிச்சு ஜெபம் பண்ணணும், ஆவி உணர்த்தும். அதிகாலையில எந்திக்கணும், ஜெபம் பண்ண கர்த்தரோடு போய் அதிகாலையில தேடுகிறவன் கண்டடைவான்னு சொல்லி அதனால அதிகாலையிலே கர்த்தருடைய சமூகத்துல தோன்றுறோம். அதிகாலையில வெளியில போய் உள்ள, ஆமா பிள்ளைங்க இருந்து ஜெபம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. சரி உள்ள இருக்கிறாங்களே, சர்ச்சுக்குள்ள வந்து ஜெபம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதிகாலையில இருந்துச்சு வெளியில போய் நடந்து ஜெபம் பண்ணேன். அதுல பிடிச்சதான் ஜலதோஷம் இருக்கீங்களா? சொல்லுங்களேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த சரீரம் ஆமா எப்பவுமே நமக்கு என்ன செய்யும்? ஆமா இசைத்து வரவே வராது. ஆமா அந்த சரீரம் எப்பவுமே நமக்கு ஒத்து வரவே வராது. ஒன்றோடு ஒன்று என்ன செய்யுது? போராடிட்டு இருக்கும். பவுல் சொல்றாரு, ஆமா நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்குது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் நான் விரும்புகிற நன்மை செய்யாம நான் வெறுக்கிற தீமையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆமா விருப்பம் அப்படி இருக்குது, ஆனா சரீரத்தில் அப்படி செய்ய சொல்லி மாட்டேங்குது, முடிய மாட்டேங்குது. எப்பவுமே விரோதமான கூட போராடிக்கிட்டு இருக்குது. அப்போ தோற்று சத்துருவை ஜெயிக்கணும். ரெண்டாவது ஆமா உங்களுக்கு எதிரி வேற எங்கேயும் கிடையாது. உனக்கு எதிரி நீதான், உங்களுக்கு எதிரி நீங்க தான். உங்க சரீரத்தை நீங்க என்ன செய்யணும்? ஆமா உங்க மாம்சத்தை நீங்க ஜெயிக்கணும். ஆமா மூணாவது காரியம் உலகத்தை ஜெயிக்கணும். என்னதுங்க? இந்த உலகத்தை என்ன செய்யணும்? ஆமா ஏன்னா உலகம் முழுவதுமே பொல்லாங்கனுக்குள் கிடக்குது வசனம் சொல்லுது. அப்ப இந்த உலகத்தை என்ன செய்யணும்? ஆமா ஜெயிக்கணும். ஏன்னா இந்த உலகம் நம்மள தோற்று கர்த்தருக்காக வாழ விடவே விடாது. கர்த்தருக்காக இந்த உலகம் வாழ விடாது. இது மாதிரி நல்ல தீர்மானம் எடுத்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்ங்க, அப்பதான் தோற்றுறோம். அப்படியே கவர் பண்ணி இருந்தோம். அன்னைக்கு தான் நல்ல சீரியல் எல்லாம் போட்டு காட்டுவாங்க. சீரியல்ல நல்ல காட்சியெல்லாம் நம்ம இனிமே நான் சீரியலே பார்க்க மாட்டேன், இனிமே நான் சினிமா பார்க்க மாட்டேன், இனிமே தோற்றுறோம் அந்த தெருப்புக்கு போக மாட்டேன், இனிமே அந்த நபரை பார்க்க மாட்டேன், இனிமே அவங்களோட பேச மாட்டேன், இனிமே நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவேன் அப்படின்னு சில தீர்மானம் எடுப்போம். ஆனா இந்த உலகம் இருக்கு பாருங்க, அப்படி போயிடும். தைரியமா இருக்க சொல்லுங்க. ஆமா இவன் போடுற வெடியால என்னைக்கு இந்த நந்தனார் காலி மொத்தத்துக்கு கீழே இறங்க போதும் தெரியல. எல்லா பேரும் களவாடி பையன் காசை வாங்கிட்டு கட்சிக்கார பையன் ஊரா அவனுக்கு அனுமதி கொடுத்து கீழே குண்டு வச்சுக்கிட்டே இருக்கானுங்க கல்லூட போய். அது பார்த்தீங்கன்னா அப்படி எப்படி அதிருது, அதனாலே வெடிப்பு வருது. நல்லா இருக்கட்டும். ஒரு வழியில சொல்லுங்க, இவர் வேற நம்ம ஆண்டவர் சத்துருவை நேசிக்க சொல்றாரு, அது வேற என்ன செய்ய நல்லா இருந்துட்டு போட்டோம். நம்ம கூட கட்சிக்காரங்க தலைவர்களா இருக்கிறாங்க, நடுக்கிறாங்களா, சைடா வாங்கிட்டு அங்கிட்டு கொடுத்துட்டு பேசாம போயிடுறாங்க. அவங்களாவது நல்லா இருக்காங்களா? அவங்களும் கிடையாது. வாங்கி எங்க கொடுத்துட்டு கொடுத்தது கொடுக்காக ஆளுக்கு ஒரு நல்லா கொடுக்குறாங்களா அப்படின்னு அதுவும் கிடையாது. போட்டோம் நல்லா இருந்துட்டு போட்டோம். ஒரு அழகே சொல்லுங்க கையை வைத்து. அப்போ மூணாவது உலகத்தை நாம என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். ஆமா நீங்களும் நானும் ஜெயிப்பதற்காகத்தான் கர்த்தர் தெரிஞ்சிருக்கிறார். இதை இயேசு ஜெயித்தாரு. நீங்களும் நானும் ஒரு ஜெயம் உள்ள ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நாம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க. வசனம் சொல்லுது நீ எளிதாய் ஜெயிப்பாயா. எப்படி ஜெயிப்பீங்க? அப்படியே ஜெயிக்க முடியுது. சத்துருவை எளிதாக ஜெயிக்க முடியுது. என்னங்க இந்த பிரச்சனையே ஜெயிப்பது போல இருக்குது, இங்கிட்ட ஒரு பிரச்சனை கிளம்புது. இதை ஜெயிச்சது மாதிரி இருக்கு, இன்னொன்னு கிளம்புது. மாறி 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 மாறி. ஏன்னா வசனம் பவுல் அழகா சொன்னாரு, மாம்சத்தோடு ரத்தத்தோடு அல்ல ஆவியோடு துணைத்தனங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு வானமண்டலத்தில் கொள்ளாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு என்ன இருக்குது? எவ்வளவுதான் போராட. தாவீது சொல்றாரு, என் கைகளை யுத்தத்துக்கும் என் விரல்களை என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கு என்ன செய்யறது? படிப்பிக்கிறேன்.
இடத்துக்கு போய் நில்லுங்க. என்ன பேசிக்கிட்டு என்ன லேட்டா வந்திருக்க? யார்கிட்ட? வீட்டுக்காரங்க. ஆமா, இருக்கீங்களான்னு ஒரு அனுபவிய சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். அப்போ நாம முதலாவது சத்துருவை ஜெயிக்கிற வேதம் சொல்லுகிறது, நீ எளிதாய் ஜெயிப்பா. கர்த்தர் நமக்கு சொல்றாரு, எளிதாய் செய்வாரு ஜெயிப்பா. எப்படி எளிதாய் ஜெயிப்பது, அதான் நம்ம தியானிக்க போறோம். நாம் ஜெயிக்க வேண்டுமானால் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமா, இந்த மூன்றை நாம் எப்படி ஜெயிப்பது? முதலாவதாக ஒன்று, என்னாகும் புஸ்தகம் 14வது அதிகாரம் 9வது வசனம். என்னாகும் 14:9. கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதீர்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. வேண்டாம். அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்ததினால் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. நீ எளிதாய் ஜெயிக்க வேண்டுமானால் நீங்கள் செய்யக்கூடிய முதல் காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்ற நிச்சயம் உங்களுக்கு இருக்க வேண்டும். இவ்வளவுதான் இருக்கும். கர்த்தர் என் கூட இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நிச்சயம் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். தாவீது சொன்னாரு, ஆமா, நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எந்த சத்துருக்களுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? எளிதாக ஜெயிக்கலாம். காரணம், கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. ஆமென். கர்த்தர் என் கூட இருக்கிறார்ங்கிற நிச்சயம் உங்களுக்குள்ள இருக்குமானால் தோற்றம், நீங்கள் எந்த காரியத்திலும் சரி சத்துருவை இலகுவாய் நீங்கள் ஜெயிக்க முடியும். உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற, உங்க சரீரத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற, உங்க குடும்பத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற, உங்க தொழிலுக்கு விரோதமாய், வியாபாரத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற சகல சத்துருவையும் நீங்க எளிதாய் ஜெயிக்க முடியும். எப்படி அப்படின்னா, நான் ஆராதிக்கிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க, அவர் என்னோடு கூட இருக்கிறார் நிச்சயம் உங்களுக்குள்ளாக முதலாவது இருக்க வேண்டும். வேத புத்தகத்திலே அவன் வேதத்துல யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்திலே 14வது அதிகாரத்தில் 7 முதல் 11 வசனங்கள் வரைக்கும் நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னா, யோவான் 14:7 முதல் 11 வசனங்கள்ல, என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். பிலிப்பு அவரை நோக்கி ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? இல்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை. என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளை நிமித்தமாவது என்னை நம்புங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. யோவான் 8வது அதிகாரம் 16ஆம் வசனத்தை ஒரு வாசிங்க. யோவான் 8:16. நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும். ஏனெனில் நான் தனித்து இருக்கவில்லை. நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறேன். ஒரு கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நம்மை போல மாம்சத்திலே கர்த்தர் வெளிப்பட்டார். அதான் கவனிக்கணும். முழுக்க நம்மை போல. வேதம் சொல்கிறது, ஆமா தோத்திரம், அவதாவே நம்மை போல சோதிக்கப்பட்டபடினால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய இயேசுவுக்கு சோதனை வந்தது. எப்படி சோதனை? நம்மை போல சோதிக்கப்பட்டாராம். கவனிக்கிறீங்களா? நம்மை போல. உங்களுக்கு என்னென்ன சோதனை எல்லாம் வந்ததோ, வாலிப வயதுல உங்களுக்கு என்னென்ன சோதனைகள் வந்ததோ அத்தனையும் அவருக்கு வந்தது. ஆமென். குடும்பத்துல வறுமை கஷ்டங்கள், அந்த சோதனை அவருக்கு வந்தது. ஏன்னா பைபிள்ல நீங்க தெளிவா படிச்சீங்கன்னா தெரியும். இயேசு கிறிஸ்து சரித்திரத்தை சொல்லப்படுது. இயேசு கிறிஸ்துவோட கூட பிறந்தவங்க 12 பேரா. நல்லா கவனிங்க. அப்போ குடும்பத்துல கஷ்டம். எப்படியா கஷ்டம் சொல்றீங்க அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு ஆண் பிள்ளை பிறந்தா அந்த பிள்ளைக்கு போய் விருத்த சேதனம் பண்ணும்போது வெறும் கையோடு கூட எங்க போக கூடாது? தேவனுடைய சமூகத்துக்கு ஆசாரிய இடத்துல போகக்கூடாது. ஆமா, ஒரு ஆட்டையோ ஒரு மாட்டையோ போய் பரிசலத்தை போய் காணிக்கையா கொடுக்கணும். அப்படி இல்லாவிட்டா அவங்களால முடியல அப்படின்னா ஒரு புறா குஞ்சியாவது என்ன செய்யணும்? அடிச்சு வச்ச மாதிரி ஒரு புறா குஞ்சையாவது என்ன செய்யணும்? கொடுக்கணும்.
அப்போ இவங்களுக்கு வசதி இல்லாதபடினாலே இயேசு கிறிஸ்துவுக்கு விருத்த சேதனம் செய்யும் போது 8வது நாளிலே அந்த மரியாதை எதை கொண்டு போனாங்களா? புறா குஞ்சை கொண்டு போனாங்களா? அப்ப குடும்பத்துல வறுமை, நல்லா கவனிக்கணும். குடும்பத்துல வறுமை, அவருக்கு அந்த பிரச்சனை இருந்தது, அவருக்கு நெருக்கங்கள் இருந்தது. நல்லா கவனிங்க. எல்லாவற்றிலும் நம்மை போலவே சோதிக்கப்பட்டாரா? எல்லாவற்றிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவதா? ஆமா. ஆனா அவர் அதெல்லாம் ஜெயித்தாரா? அவன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு எப்படி ஜெயித்தார் அப்படின்னா, அவருக்குள்ள ஒரு நிச்சயம் இருந்தது, நான் தனித்திருக்கவில்லை, பிதா என்னோடு கூட இருக்கிறார். அவருக்குள்ள ஒரு நிச்சயம் உறுதி இருந்தது. இந்த நெருக்கம், இந்த பாடு, இந்த பிரச்சனை, இந்த கஷ்டம், இந்த அவமானம், இந்த நிந்த எல்லா சூழலும் நான் தனித்திருக்கவில்லை, என் பிதா என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். அவன் நிறைய வேளை நமக்கு நல்லது நடந்தா மட்டும்தான் கர்த்தர் கூட இருக்கிறார். நல்லதா நடக்கணும், நினைச்சதெல்லாம் நடக்கணும், விருப்பப்பட்டதெல்லாம் நடக்கணும், கெட்டதெல்லாம் கிடைக்கணும். ஆமா, அப்படி இருந்தா கர்த்தர் கூடவே இருக்கிறார், கூடவே இருக்கிறார். இல்லைன்னா கர்த்தர் என்னை கைவிட்டுட்டார், கர்த்தர் என்னை மறந்துட்டார். சோதரர் கிதியோன் ஒரு கேள்வி கேட்டான். தேவதூதன் வந்து சொல்றார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். தூதன் சொல்றாரு, கர்த்தர் உன் கூட தான்ப்பா இருக்கிறார். ஆமா, அவனால அதை ஏற்றுக்கொள்ள முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன் அவன் சொல்றான், கர்த்தர் கூட இருந்தா ஏழைகளுக்கு இப்படி சம்பவிக்கும். ஒரு ஆளிலே சொல்லுங்க, கர்த்தர் கூட இருந்தா ஏன் இப்படி நடக்குது? ஏன் அப்படின்னா கர்த்தர் கூட இருந்தா எல்லாம் சாதகமா தான் இருக்கணும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு எண்ணங்கள். ஆமாவா இல்லையா? கர்த்தர் கூட இருந்தா எல்லாமே சாதகமா அனுகூலமா தான் இருக்கணும். நீங்க பைபிள் எல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா தாவீது வாழ்க்கை உங்களுக்கு நல்லா தெரியும். தாவீது தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர். தேவன் எப்பொழுது சாமுவேலை கொண்டு அபிஷேகம் பண்ணாரோ அது முதல் கொண்டு கர்த்தர் தாவீதோடு இருந்தார் வேதம் சொல்லுது. கையை வைத்து சொல்லுங்க, அது முதல் கொண்டு கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். படிப்படியா அவன் அப்படியே உயர்த்தி கொண்டு வராரு, கொஞ்சம் கொஞ்சமா மேல் நோக்கி கொண்டு வராரு. ஆமா, அப்படி மேல் நோக்கி கொண்டு போகும்போது இப்போ கூட இருக்கிற சவுல் சத்துருவாய் எழும்புறான். சவுலுக்குள்ள ஒரு அசுத்தாவி. ஆமா, எப்படா அவனை கொல்லலாம், எப்படா கொல்லலாம். அவன் தீமை செய்யறான், அவனுக்கு இவன் நன்மை செய்யறான். அவன் தீமை செய்யறான், அவனுக்கு இவன் என்ன செய்யறான்? நன்மை செய்யறான். நல்லா கவனிங்க. அது மட்டுமல்ல, கர்த்தர் சுத்த ராஜ்யபாரத்தில் போய் ஏறி அன்று உட்கார வைக்கிறாரு. ஆனா ராஜ்யபாரத்தில் இப்பொழுது மகனே விரோதமாக எழுப்பி ஒரு ஆட்களை சேர்த்து தாவீதுக்கு விரோதமாக எழுப்புறான். வனாந்தரத்தில் காலில் செருப்பு கூட இல்லாம வெறுங்காலால் நடந்து போனாங்க. பைபிள் சொல்லுது, வெறுங்காலால். ஒரு ராஜா சமஸ்த இஸ்ரவேல் ஜனத்தை ஆளுகை செய்தவன் வெறுங்காலால் இருந்தானா? ஒன்றுமே இல்லாத வெறுமையாக்கப்பட்டவன். சாப்பாட்டுக்கு வழி இல்லைங்க. அபிகாயிலுடைய ஆமா புருஷனுக்கு நன்மை செஞ்சிருக்காங்க. சாப்பாடு கேட்டு விட்டாச்சுன்னா போனவன தாடி ஒரு பக்கம் ஜெயிச்சு விட்டு அவமானப்படுத்தி அனுப்பிட்டான். கவனிக்கிறீங்களா? தோத்துரும். சாப்பாட்டுக்கு வழி இல்லை, சாப்பாடு கேட்டு விடுறான். ஏன்னா வனாந்தரத்துல அவன் அவன் தங்கி கிடக்கான். சாப்பாட்டு கூட வழி இல்லை. வேதம் சொல்லுது, புறாவை போல எனக்கு சிறகு இருந்தால் நான் பறந்து போய் வனாந்தரத்துல இளைப்பாறேன் அப்படியா. அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு நெருக்கம். ஆமா, இதெல்லாம் ஏன் ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டார் வச்சுட்டார்? ஒரு வார்த்தை சொல்ல. சங்கீதம் 23:4 சொல்லுகிறது. சங்கீதம் 23:4, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவனே என்னோடு கூட இருக்கிறேன். கையை வைத்து சொல்லுங்களேன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் சரி, கர்த்தர் என் கூட தான் இருக்கிறார். நல்லா நடக்கும் போதெல்லாம் கர்த்தர் கூட இருக்கிறார். நல்லது நடக்கும் போது, நல்லது கிடைக்கும் போது, நன்மை கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தர் கூட இருக்கிறாரு. தீமை ஏதாவது நடந்தா கர்த்தர் நினைச்சிட்டாரு, கர்த்தர் நினைச்சிட்டாரு, கைவிட்டுட்டார், என்ன மறந்துட்டார், என்னை விட்டு விலகிட்டார். இன்னைக்கு அனைவருடைய எண்ணம் தோத்துறோம். எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் இல்லை, எதிர்பார்த்த வேலைகள் இல்லை, எதிர்பார்த்த நன்மை கிடைக்கல. உடனே கர்த்தர் என்ன நினைச்சிட்டாரு? வசனம் சொல்லுதுங்க, எபிரேயர் படிச்சு பாத்தீங்கன்னா, நான் உன்னை விட்டு விலகுதல் உன்னை கைவிடுவதும் இல்லை என்பதே கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தமாய் இருக்கிறது அப்படிங்கிறாரு. வாக்கு தத்தம் அதுதான். அவர் வாக்கு மாறாத தேவன். பொய் சொல்ல ஒரு மனிதர் அல்ல. மனமான ஒரு அனுபவத்தில் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் அதை நிறைவேற்றாதிருப்பார். அவன் உனக்கு சொன்ன அதை செய்ய அவர் வல்லமை உடையவனாக. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர். அவர் பொய் சொல்லுகிறது இல்லை, தாம் சொன்னதை குறித்து அவர் மனஸ்தாபப்படுகிறது இல்லை. அவன் விசுவாசிக்கிறீங்களா? அவன் அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாக. உங்களுக்குள்ள ஒரு நிச்சயம் இருக்கணும்.
இந்த நிலையில் கர்த்தரை கூட தான் இருக்கிறார். இந்த நெருக்கமான சூழலிலும், இந்த பிரச்சனையும், இந்த பலவீனத்திலும், இந்த கஷ்டத்திலும் என் கர்த்தர் சர்வவல்லவர் என் கூட இருக்கிறார். அந்த நிச்சயம் இயேசுவுக்கு பலவிதமான பிரச்சனை. அவர் சர்வவல்லவருள்ள தேவன் தான். காற்றும் கடலும் அவனுக்கு கீழ்ப்படியுது. காற்றும் கடலும் அவருக்கு கீழ்ப்படியுது. அப்படிப்பட்டவர் இயற்கையின் மேல் அதிகாரம் உள்ளவர், பிசாசின் மேல் அதிகாரம் உள்ளவர். ஏன்னா வானத்திலும் பூமியில் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னார். எல்லாவற்றும் மேல் அதிகாரம் தான். ஆனா அவரை கல்லெறிஞ்சு கொள்ள முயற்சி சொன்னாங்க. கல்லெறிஞ்சு கொள்ள முயற்சி செய்யறாங்க. மலையிலிருந்து கொண்டு போய் தள்ளிவிட முயற்சி செஞ்சாங்க. ஆமா, அவரை பிசாசு பிடிச்சவங்க பேசுறாங்க. எத்தனையோ ஏச்சுக்கள், பேச்சுக்கள், அவமானங்கள், நிந்தனைகள், தோற்றம் சகலம் இருந்தது. ஏன் ஆண்டவர் இதெல்லாம் எனக்கு? ஏன் இப்படி? இயேசு ஒரு நாளும் கேள்வி கேட்கல. அவருக்குள்ள ஒரு நிச்சயம் இருந்தது. இந்த நிலையில் நான் தனித்தல்ல, என்னை அனுப்பின பிதா என்னோடு கூட இருக்கிறார். அவருக்கு தெரியாம வாழ்க்கையில ஒன்றும் சம்பவிப்பதில்லை. ஆமென். ஒரு அலையிலே சொல்லுங்களேன், இந்த நிச்சயம் உங்க வாழ்க்கையில இருக்குமானால் நீங்க எல்லாவற்றையும் செய்வீங்க. எப்படி செய்வீங்க? எளிதாய் செய்வீங்க. ஆமென். கர்த்தர் கூட இருக்கிறாருங்கிற ஒரு நிச்சயம் உங்களுக்குள்ள இருக்கணும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. அவர் சொல்ல பயப்படாதீங்க. அவர்களுக்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சத்துருக்களுக்கு பயப்பட வேண்டாம். ஆமா, கர்த்தர் கூட இருக்கிறார். எளிதாய் செய்வோம். கர்த்தர் கூட இருக்கிறார்கிற ஒரு நிச்சயம் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிறது. வேதம் சொல்கிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 28வது அதிகாரத்துல 20ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தா இயேசு இப்படி சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். மத்தேயு 20 கைக்கொள்ளும்படிக்கு பண்ணுங்கள். உலகத்தின் முடிவு வரையிடமோ கையளிக்க சொல்லுங்களேன். வாக்கு மாறாத பொய்யுரையாத தேவன் சொல்றாரு, உலகத்தின் முடிவு வரையிடும். அப்படின்னா இந்த உலகத்தை விட்டு நீ கடந்து வர வரைக்கும், அல்லது இந்த உலகமே அழிஞ்சு வர வரைக்கும் நான் உங்க கூட தான் இருப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கூட இருக்கிற அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ நீ எளிதா ஜெயிக்க வேண்டுமானால் சத்துருவை உன் குடும்பத்துக்கு விரோதமா, உன் பிள்ளைகளுக்கு விரோதமா, உன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாக எதெல்லாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிற சத்துருவோ அந்த சத்துருவை நீ ஜெயிக்க வேண்டுமானால் உங்களுக்கு ஒரு நிச்சயம் வேண்டும். தோற்று ஜெயித்தவர் என்னோடு இருக்கிறாரு, என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாருங்கிற ஒரு நிச்சயம் உங்களுக்குள்ள இருக்கணும். ஆமென். இரண்டாவது சத்துருவை எப்படி ஜெயிப்பது அப்படின்னா வெளிப்படுத்தின புஸ்தகம் 12வது அதிகாரம் 11வது வசனத்தை ஒரு வாசிங்க. ஒரு நிலையிலே சொல்லுங்களேன். இரண்டாவது எளிதாய் எப்படி ஜெயிப்பது அப்படின்னா அங்க சொல்லப்படுகிறது, அவர்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சி வசனத்தினாலும். ஒரு நிலையிலே சொல்லுவேன், சத்தம் போகாதுங்க. இரண்டாவது நீ எப்படி ஜெயிக்கல? ஒண்ணு சொன்னாரு, ஒண்ணு ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம். ஆமா, எகிப்து தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்க 400 வருஷம் அடிமைத்தன வாழ்க்கை. ஆமா, அந்த அடிமைத்தனத்துக்கு பெரிய அற்புத அடையாளம் எல்லாம் மோசே செஞ்சாரு. அற்புத அடையாளம் அவங்களுக்கு அதுல இருந்து ஒரு விடுதலை இருந்தாங்க. ஆமென். இருக்கீங்களா? அற்புத அடையாளம் அவங்களுக்கு எழுதல, விடுதலைய தரல. இன்னைக்கு நிறைய பேரு அற்புத அடையாளத்தை தான் அதிகமாக விரும்புறாங்க. அற்புதம் நடக்கணும், அங்க அற்புதம் நடக்குது, மரத்துல பால் வடியுது, மரத்துல என்ன வருது? பால் வடியுது. அதை ஒருத்தர் சட்டையை வச்சு குடிச்சிட்டு இருக்காங்க. அது பால் குடிச்சிச்சு, இது பால் குடிச்சிச்சு அப்படிங்காங்க. கண்ணுல இருந்து தண்ணீர் வருது அப்படின்னா அதுக்கு என்ன இருக்குது? ஆமா, வல்லம் இருக்குது அப்படின்னு நினைச்சு அற்புதம் எங்க நடக்குது அப்படின்னு அற்புதங்களை தேடி போகிற ஒரு கூட்டம் இன்னைக்கும் கிறிஸ்துவ வட்டாரத்துக்குள்ளே இருந்துட்டாங்க. ஆமென். அங்க போன அற்புதம் நடந்துறாதா, இங்க போன அற்புதம் நடந்துறாதான்னு சொல்லி கவனிக்க. மோசையை கொண்டு பலத்த அற்புத அடையாளங்களை கர்த்தர் செஞ்சார். ஆமென். ஆனா அற்புதம் அவங்களுக்கு என்ன கொடுக்கல? 400 வருஷத்துடைய அடிமைத்தனத்தை முடிச்சு அவங்களுக்கு விடுதலை தரல. எது அவங்களுக்கு விடுதலை கொடுத்தது? ஆட்டுக்குட்டி ரத்தம் அவங்களுக்கு விடுதலை கொடுத்தது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுக்கும் எனக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு ரத்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி ரத்தம் மட்டுமே. ஆமென். அந்த ரத்தம் தான் நமக்கு பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து விடுதலை தரக்கூடிய ரத்தமாய் இருக்கிறது. ஆமென். ஆமென். அந்த ரத்தம்
ரத்தமாய் இருக்கிறது. அப்போ இந்த ரத்தத்திற்கு என்ன இருக்குது? வல்லமை இருக்கிறது. எந்த ரத்தத்துக்கு? உலக தோற்றத்துக்கு முன்பதாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை வெளிப்பட்ட இயேசுவின் ரத்தத்துக்கு என்ன இருக்குது? அந்த ரத்தத்தினாலே நீ மீட்கப்பட்டது உண்மையானா சத்துருவை எளிதாய் ஜெயிப்ப. ஆமென். அந்த நிச்சயம் உனக்குள்ள இருக்கும். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கணும். நான் இயேசுவின் ரத்தத்தினாலே நான் மீட்கப்பட்டேன். எப்படி உனக்கு மீட்பு வந்தது? இயேசு சிந்தின ரத்தத்தின் மூலமாக எனக்கு ஒரு மீட்பு. ஆமென். இயேசுவின் ரத்தம் என்ன கழுவி இருக்குது. இயேசுவின் ரத்தம் என் மேல பூசப்பட்டிருக்குது. ஆமா, நான் என்னுடையவன் அல்ல, என்னுடையவன் அல்ல, நான் கிறிஸ்துவை உடையவன், நான் கிறிஸ்துவை உடையவன். வேதம் சொல்லுது, நீங்கள் உங்கள் உடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா? நீங்கள் நானும் நமக்குரியவர்களே. ஆமா, என் பிள்ளைய பார்த்து என் பிள்ளைன்னு நம்ம வேணா சும்மா சொல்லிக்கிடலாம். என் புள்ள தாயை பார்த்து சொல்லலாம், என் புள்ள பவுளை பார்த்து சொல்லலாம், என் புள்ள சரீர பிரகாரம் சொல்லிக்கலாம். சொல்றதுக்கு வேணா ஏதோ உரிமை வேணான்னு கொடுத்துருக்கலாம். ஆனா உண்மையில அது என் புள்ள இல்ல. அத்தனை வருஷம் கழிச்சு இப்படி ஒரு குண்டா படைக்க வருஷம் அது என் புள்ள கிடையாது. வேதம் சொல்றது கற்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கிற, அது அவர் கொடுக்கிற, அவரால் உண்டான பலன் அப்படின்னு இருக்குது. ஆமென். அவர் கொடுத்தது, அவர் கொடுத்தது. ஆமா, அவரால் அது கிருபையா பெற்றிருக்க, அவ்வளவுதான். ஆமா, கணவனை கர்த்தர் கொடுத்தது, மனைவி கர்த்தர் கொடுத்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்படி கணவனை கொடுத்துட்டாரு, இப்படி கணவனை உங்களுக்கு கொடுக்கணும். உலகத்துல முகமது சொல்லுவாங்க, ஆட்டுக்கு வாழை கடவுள் அளந்து வச்சிருக்கிறார். ஆட்டுக்கு வாழை அப்படி சொல்லுவாங்க. ஆமா, அதனால நிறைய வேலை யோசித்து பார்க்கிறேன். நீங்க நினைக்கிறது மாதிரியா வேற ஒருத்தருக்கு நீங்க வாக்கப்பட்டிருந்தா உங்க நிலைமை வேற மாதிரி ஆயிருக்கும். நீங்க நினைக்கும் மாதிரியா வேற ஒரு பெண்ணை கல்யாணம் முடிச்சிருந்தீங்கன்னா உங்க நிலைமை வேற மாதிரியா இருந்திருக்கும். ஆமா, எனக்கு இந்த அம்மா இல்லைன்னு சொன்னா என் நிலைமை வேற மாதிரி ஆயிருக்கும். இன்னொரு மாதிரியே பாக்குறீங்க. வேற உங்க வீட்டுக்கார போயிட்டீங்களா? இப்போ இருக்கீங்களா? ஒரு அழிவே சொல்லி யாருக்கு யாரை கொடுக்கணுமோ தோத்துரும். இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் இறைவன் என்று சொல்லுங்க. இருக்கிற வாலிபர், ஆமா, தனிச்சுமார்கள் தமிழ்மார்களுக்கெல்லாம் கர்த்தர் ஏற்கனவே ஒன்னு ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆமா, எஸ்தா எலும்புகளை நீங்க தரக்கூடாது. ஒரு எலும்பு தூக்கி நம்ம ஜாயின் பண்ணிடலாமா அப்படின்னு சொன்னா அந்த எலும்பு நீங்களா இணைச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அது வளைஞ்சுக்கிட்டு இருக்கும். ஆமா, அவர் வளைவா கொடுக்கிற நினைப்பார், இல்லைன்னா அது நேரத்தை பிடிச்சா இருக்கும். எவ்வளவுதான் நினைச்சாலும் அதை வளைக்கவே முடியாது. இவரத்தான் இருக்கும், இவரத்தான் இருக்கும், இவரத்தான் இருக்கும். அத்தாவே நான் ஜெபம் பண்ணுகிறேன், ஜெபம் பண்ணுகிறேன், இந்த நாமத்தில் எதை கேட்டாலும் அதை செய்வேன்னு சொன்னீரேன். தான் ஆண்டவர் இந்த சகோதரனை கேட்கலாம், தப்பு கிடையாது. எல்லாம் சொல்லி நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு அருளப்படும் என்று சொல்லி, ஆண்டவரே நான் விரும்புகிறேன், ஆண்டவரே ஒன்றுவேன், ஒன்றுவேன். உனக்குன்னு நான் வச்சிருக்கிறேன், உனக்குன்னு நானு வச்சிருக்கிறேன். ஒரு ஆளிலே சொல்லுங்க, கையை வைத்து சொல்லுங்களேன். இப்ப பார்க்க சில வேளை நல்லா இருக்கும், ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற வேதனைகள் நமக்கு தெரியாது. கர்த்தர் நல்லவர். அதனால ஒன்றை நாம தெளிவா புரிந்து கொள்ளணும். ஒன்று, நம்ம ஜெயிக்கணும்னா ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் மட்டுமே. ஆமென். அதனால நமக்கு ஒரு ஜெயிக்கிறது. அடுத்து சொல்றாரு பாருங்க, சாட்சியின் வசனத்தினால. ஆமா, பிசாசு எதுக்கு பயப்படுறானோ இல்லையோ, கர்த்தருடைய வசனத்துக்கு பயப்படுறான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வசனத்துக்கு அவன் என்ன செய்யறான்? பயப்படுறான், நடுங்கிறான். ஆமா, வசனத்துக்கு தான் அவன் பயப்படுறவனா காணப்படுகிறான். அதனால சொல்லப்படுது, சாட்சி வசனத்தினாலே அவன் என்ன ஜெயித்தார்களா. நீ எளிதா ஜெயிக்கணும்னா உனக்குள்ள என்ன இருக்கணும்? வசனம் இருக்கணும். என்ன இருக்கணும்? ஆமா, வசனம் இருக்கணும். என்ன வசனம் இருக்கணும் அப்படின்னா தோத்துறோம். அதுக்குதான் கூட ஒருத்தர் வச்சிருக்க. ஆமா, தோத்துறோம். கர்த்தர் நல்லவர். ஏன்னா இன்னைக்கு சிலருக்குள்ள வசனம் இருக்குது. இந்த வசனத்தை குறித்து வேதம் சொல்லுது. சங்கீதங்களின் புஸ்தகத்துல 18வது அதிகாரத்தில் 30ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆமா, பிற்பகுதி, கர்த்தரின் வசனம் புடமிடப்பட்டது. நீதிமொழிகள் 35 அதே சொன்னாரு, கர்த்தருடைய வசனமோ புடமிடப்பட்டது. எபிரேயர் 4வது அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆமா, கர்த்தருடைய வார்த்தை குறித்து சொல்றது,
ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தை அந்த வசனம் எப்படிப்பட்டதா? அதுல ஜீவன் இருக்குதா? அது என்ன இருக்குதா? வல்லமை இருக்குதா? அது இருபுறமும் கருக்குள்ள அது பட்டயமாய் காணப்படுகிறதா? எரேமியாவின் புத்தகம் 23வது அதிகாரத்துல 29வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வசனம் அது சம்மட்டியை போன்றது என்று சொல்லுகிறார். கவனிக்கிறீங்களா? அப்போ வசனம் எப்படிப்பட்டது? வசனம் உனக்குள்ள இருக்கணும். எந்த வசனம்? கர்த்தருடைய வசனம் உனக்குள்ள இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா பிசாசு எதுக்கு பயப்படுறான்? எதை கொண்டு நம்ம ஜெயிக்க முடியும் சத்ரு அப்படின்னா, கர்த்தருடைய வசனத்தினால் மட்டும் நம்ம ஜெயிக்க முடியும். ஆமென். வசனம் என்ன வசனம்? உலக பிரகார வசனம் இல்ல. நீங்க அடிக்கடி கிராம பகுதியில் கேட்டிருப்பீங்க ஒரு வசனம். அது என்ன வசனம்ங்க? தோத்திரம். அது எப்படியா? ஆமா, களை எடுத்தாயா, கஞ்சி காய்ச்சினாயா, நாத்து நட்டாயா, சொல்லுங்கய்யா. அங்கதான் அப்படி மனப்பாடமா சொன்னாரு ஜெயவீரையா. நமக்கு சொல்லுங்க இல்ல, அவர் மனுஷ அழகா சொன்னாரு. ஆமா, வசனம் மாறாம இருக்குது. அப்படி நாத்து நட்டாயா, கருதறுத்தாயா, கஞ்சி களையை தூக்கி குஞ்சி குழாவும் பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணி புரிந்தாயா, மாணவர்களையோ. இதுக்கு பேர் என்னது? இதுக்கு பேர் வசனம் தான். இதுவும் வசனம் தான். இந்த வசனத்தை சொன்னா அவன் இல்ல, நீங்க இடையில பழக விட்டுட்டீங்க பிரதர். யாரு யாரு யாரை செய்கிறதுக்கு வசனத்தை பயன்படுத்துறீங்களோ அதே இது பேசணும்னா அவன் சொல்லுவான், பிரதர் நீங்க இடையில பழக விட்டுட்டீங்க, அது இப்படி அவன் பதில் சொல்லிட்டு இருப்பான். இந்த வசனத்துக்கு அவன் பயப்படல. இந்த வசனத்துல அவனை ஜெயிக்கவே முடியாது. எந்த வசனம் இருக்கணும்? கர்த்தருடைய வசனம் இருதயத்தில் இருக்கணும். அவன் கர்த்தருடைய வார்த்தை இருக்கணும். தோத்திரம். ஏன்னா கர்த்தருடைய வசனத்துக்கு தான் பயப்படணும், காணப்படணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு உள்ள என்ன இல்ல, ஒரு வசனத்தை முழுசும் சொல்ல தெரியவாடு. அதுக்கு மேல சொன்னா இயேசு கண்ணீர் விட்டார். என்ன விட்டாரா? இன்னும் காலமெல்லாம் இயேசு கண்ணீர் விட்டார். இன்னொரு வசனத்தை சொல்லுங்க, ஜீவாப்பம் நானே. இன்னொரு வசனத்தை சொல்லுங்க, கர்த்தரின் மேய்ப்பனாய் இருக்கிறேன், நான் தாழ்ச்சி அடையேன். இன்னொரு வசனத்தை சொல்ல பாங்க, நீங்க எவ்வளவுதான். ஒரு வசனத்தை முழுசும் செய்யப்படுகிறது. ஆனா என்னைக்கோ பார்த்த படம், என்னைக்கோ கேட்ட வசனம், இப்படி நிற்பதும் இப்படி சோதிப்பதும் சோதனைக்குள் ஆக்குவதும் இதெல்லாம் சிறந்தவர் தாங்கள் தான் போங்க மனசுக்குள்ள கிடக்குது. ஆனா வசனம் வார வாரம் மாசம் பிரசங்கம் கேட்டுருக்கவே. ஆமா, அந்த வசனம் உள்ள கிடக்குதா? எனக்கு படிக்க தெரியாது. அந்த வசனம் எப்படி தெரியுது உங்களுக்கு? ஹலோ, கேட்டு 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 உள்ள வாங்கி இறக்கிக்கொள்ள இருதயத்தின் நிறைவு வாய் பேசுவான். உன் இருதயத்துக்குள்ள வசனம் இருந்தா நீ வசனத்தை தான் பேசுங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்க. சொல்லுகிறது என்னதாவது, என்னை கொண்டு பேசினார். கையை வைத்து ஒரு ஆளில சொல்லுங்களேன். தாவீது சொன்னாரு, கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார். எப்படி பேசினாரு? அவருடைய வசனம் என் ஆவில இருந்ததுனால. இருக்கீங்களா? கர்த்தர் பேசணும்னா தோத்திரம் நாவல என்ன இருக்கணும்? வசனம் இருக்கணும். கர்த்தர் என்னை கொண்டு பேசினாரு. எப்படி பேசினாரு? அப்படி வசனம் என் ஆவில இருந்தது. பிரேயர் நடத்துறவங்க, சண்டே ஸ்கூல் நடத்துறவங்க, ஆமா வாலிப நடத்துறவங்க எப்பவும் உங்களுக்குள்ள என்ன இருக்கணும்? வசனத்துல ஊறி போயிருக்கணும். உள்ள வசனம் இருக்கணும். கதைகள் சொல்லிக்கிட்டு இல்ல, வசனம் உள்ள இருக்கணும். 2 தீமோத்தேயுடைய நிருபம் 4வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது. ஆமா, அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுக்கு சொன்னாரு, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் என்னதுங்க 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 சும்மா ஜாக்கிரதை இல்லை. என்ன செய்யுமா? ஜாக்கிரதையா திருவசனத்தை பேசு. சமயம் கிடைக்கல வைக்கல. ஜெபக்குழு நடத்துகிற கர்த்தருடைய பிள்ளைகளே, சண்டே ஸ்கூல் நடத்துகிற கர்த்தருடைய பிள்ளைகளே, வாலிப சபை நடத்துகிற கர்த்தருடைய பிள்ளைகளே, திருச்சபையில் உள்ள
படிக்கிற இடத்துல கர்த்தருடைய வசனத்தை பேசுங்க. நீங்க போகிற வரணும்னா கர்த்தருடைய வசனத்தை பேசுங்க. ஆமென். எங்க நிறைய பேச. ஆமா, வசனம் உங்ககிட்ட இருந்தா தான் சத்துவடி ஜெயிக்க முடியும். நீங்க நிறைய வேளையில குடும்ப வாழ்க்கையில தோல்வி எதுக்கு? நான் சொல்ல நல்லா இருக்க குடும்பத்துல பிரச்சனை வந்தா உருவாக்குவான், கலைஞனுக்கு அவன் தான் கொண்டு வருவான், போராட்டத்தை அவன் தான் கொண்டு வருவான். சகலவற்றுக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா செய்யக்கூடிய ஒரே ஒரு இருப்பான்னா அது சத்துரு மட்டும்தான், பிசாசு மட்டும்தான். உன் குடும்பம் நல்லா இருக்கிறத ஒரு நாள் விரும்புறதில்லை, உன் வியாபாரம் நல்லா இருக்கிறத பிசாசு விரும்புறதே இல்ல. நீ ஆசீர்வாதமா இருக்கிறது அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. யோகலையா அந்த ஊர்ல எத்தனை பேர் இருந்தாங்களா அப்படிங்கிற தேசத்துல யோகலை மட்டும் ஏன் அவனுக்கு கண்ணு அப்படின்னா அவனை தான் கர்த்தர் ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாரு. அவனால தாங்க முடியல. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அடுத்த வீட்டுக்காரி ஆம்பளை பிள்ளை பெற்றாலும் எடுத்த வீட்டுக்காரி இடிச்சுக்கிட்டே செத்தாள் அப்படி சொல்லுவாங்க. நம்ம நல்லா இருக்கிறது ஆசீர்வாதமா இருக்குது அவனுக்கு பிடிக்கவே. ஆமா, அங்க போய் போட்டு கொடுக்குறான், விருதமா போய் சேவிக்கிறான். நீர் அவனையும் அவனுக்குரிய எல்லாவற்றையும் வேலை அடிச்சுட்டாங்களே, நீர் ஆசீர்வதிக்கலையா, தொட்டு பாரு ஆள் எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு கர்த்தர் மேல உள்ள நம்பிக்கை அனுமதி கொடுத்தாரு. அவன் நம்ம நல்லா இருக்கிறது பிடிக்கல, அவன் பிரச்சனை உருவாக்கிட்டே தான் இருப்பான், போராட்டத்தை உருவாக்கிட்டே இருப்பான். நீ ஜெயிக்கணும்னா கர்த்தருடைய வசனம் உங்களுக்குள்ள இருக்கணும். ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ஆண்டவர் என்ன அபிஷேகம் பண்ணாரு. ஏன்னா என்னை கொண்டு கர்த்தர் பேசினார். ஏன்னா வசனம் என் நாவில இருந்தது. வசனம் இருக்கணுங்க, ஒவ்வொருடைய வாயிலும் கர்த்தருடைய வசனம் இருக்கணும். உலக பிரகாரம் வசனம் இல்ல. இன்னொரு வசனத்தை கூட வாசித்து பாருங்க, மல்கியா 2:7 சொல்லப்படுகிறது, ஆசாரியனுடைய உதடுகளில் அறிவை காக்கணும், அவரிடத்துல கர்த்தருடைய வசனத்தை தேடுவார்களாம். ஆசாரியனா உங்ககிட்ட தான் அப்படி இல்ல, உதவியா இருக்கிற ஒவ்வொருத்தையும் ஆமா வசனம் இருக்கணும். ஆமென் ஆமென். வசனம் 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 வசனத்தினால் நீ நிரப்பப்படு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 2:2 மார்க் 4:33 ஆகிய வார்த்தைகள் எல்லாம் நீ வாசித்து பாருங்க. ஸ்தோத்திரம். இயேசுவை தேடி வந்த ஜனங்களுக்கு அவர் வசனத்தை பிரசங்கம் பண்ணினார். வசனம் அவருக்குள்ள அப்படியே இருக்குது, உள்ள வார்த்தை இருக்குது. அவரை தான் ஜனங்க கேட்கிறாங்க, இவருக்கு எப்படி இந்த ஞானம் வந்தது? கல்வி அறிவு இல்லாதவர், படிக்காதவர் அப்படிங்கிறாங்க, இவருக்கு எப்படி இந்த ஞானம்? ஆமா, இன்னாருடைய சகோதரன் அல்லவா, இன்னாருடைய குமாரன் அல்லவா, இவருக்கு எப்படி இந்த ஞானம் இப்படி இப்படி பேச முடிஞ்சுச்சு அப்படின்னா ஸ்தோத்திரம். ஆமா, கல்விமானுக்கு கொடுத்த நாவை கர்த்தர் கொடுத்திருந்தாரு. அந்த ஞானம் தேவ சமூகத்துல கேட்கிறாரு. பிதாட்ட போய் எதுக்கு அதிகாலை இருட்டோடு போய் தனித்து போய் ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே எனக்கு வார்த்தை தாங்க, வார்த்தை தாங்க, வார்த்தை தாங்க, வசனம் தாங்க, வசனம் தாங்க. போய் ஜெபம் பண்றாரு. ஆமா, கேட்கிற எவனோ பெற்றுக்கொள்வான்னு வேதம் சொல்லுது. கேட்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச மறைந்த அருமையான ஸ்தோத்திரம் லூர்து மேரி அம்மா பாஸ்டம்மா, இங்க வந்து சர்ச்சை திறந்து வச்சாங்களே, இந்த பாஸ்டம்மா சொல்ல முடியும், எனக்கு தெரியும். ஏன்னா அந்த சர்ச்சை நான் வளர்ந்துருக்கேன். ஸ்தோத்திரம். 1ஆம் கிளாஸ் கூட அவங்க படிக்கல, 1ஆம் கிளாஸ் கூட படிக்கல. ஆனா ஊழியக்காரருக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க. இந்த பாஸ்டர் யோசுவா வடமாரிய மாந்திரவாதி, ஆமா, அவரு பொண்ணு பார்த்து ரெடி பண்ணி பாஸ்டர் ஜேம்ஸ் அவர்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க. இப்போ பாஸ்டருக்கு மனைவியா மாறினதுனால இவங்க அவங்களோட பாஸ்டமா இருக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு என்ன தெரியாது? வாசிக்க தெரியாது, உண்மையே தெரியாது, உண்மையே தெரியாது. அப்போ நாட்கள் செல்லுது. ஒரு நாள் தேவ சமூகத்துல உட்கார்ந்து அழுகுறாங்க, உபவாசம். ஆண்டவரே, என்ன ஊழியக்காரியா வச்சிருக்கீங்க, ஆனா எனக்கு பைபிள் கூட வாசிக்க தெரியாது, வரவங்களுக்கு நான் வசனத்தை எப்படி சொல்றது அப்படின்னு அழுது ஜெபம் பண்ணாங்களாம். 3 நாள் உபவாசம். 3ஆம் நாள் கர்த்தர் சொன்னாரு, நீ பைபிளை வச்சு வாசி அப்படின்னு, பைபிள் எடுத்து வாசி அப்படின்னு சொல்லி. இவங்க நம்ம கேட்கிறாங்க, எனக்கு தான் வாசிக்க தெரியாது, நீ வாசி அப்படின்னு. அப்ப போறாங்க, பைபிள் திறந்து வச்ச மாதிரி இருக்கிறான். என்ன வார்த்தையான சொன்னாலும் அந்த வார்த்தை அந்த இடத்துல ஏதோ லைட்டு போட்டு இது மாதிரியே காட்டுச்சான். அதை எழுத்து கூட்டி வாசிக்க ஆரம்பிச்சாங்களா? அவன் நடந்த சம்பவம் எழுத்து கூட்டி வாசிக்க ஆரம்பிச்சாங்களா? அன்னைக்கு வாசகம் நான் சொல்றேன், அவன் என்னை ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நடக்கிற பாஸ்டரோட பாஸ்டர் அருமையாக பிரசங்கம் பண்ணுவாங்க. உண்மையை சொல்றேன், பாஸ்டரோட பாஸ்டமா அழகா பிரசங்கம் பண்ணுவாங்க. கல்வி அறிவு இல்லாதவங்க எப்படி அவர்களுக்குள்ள அப்படின்னா கர்த்தர் வசனத்தை தந்தாரு. கர்த்தர் வசனத்தை கேட்கணுங்க, கேட்கணும். உனக்குள்ள வசனம் இருந்தா மட்டும்தான் நீ சத்துரு வேலை செய்ய முடியும். உன் குடும்பத்துக்கு விரோதமா, பிள்ளைகளுக்கு விரோதமா. ஆமா, பிள்ளைங்க தடுமாறாங்க, விழுந்து வராங்க அப்படின்னா பிசாசு வேலைதான். நல்ல பிள்ளைங்க, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைங்க, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைங்க ஏன் எழுதி போறாங்க? சத்துரு
ஆதாரம் என்ன தெரியுமா? தோத்திரம், வசனம். வசனம் வேதம் சொல்லுது, கால் சரிக்கும் போது கிருபை தாங்குது. அந்த வசனம் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சம். ஏன்னா இரவிலே நடக்கிறவன் தடுமாறி விழுகிறான் இருக்குது. இரவில தான் தடுமாற முடியும், வெளிச்சத்துல தடுமாற வேண்டிய அவசியம் இல்லை. வசனம் உடம்புள்ள இருந்தா நீ தடுமாறி விழுக வேண்டிய அவசியமே இருக்காது. ஆமென், அல்லேலூயா. என்ன தடுமாற முடியாது, அவன் சத்துரு விரோதமா இருக்கிறான். செயல்பட்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ எளிதாய் ஜெயிக்க கர்த்தர் சொல்றாரு. நீ எளிதாய் ஜெயிக்கணும்னா வசனம் உடம்புல இருக்கணும். கடைசியா சொல்லி முடிக்கிறேன். இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் பாதையை தொடங்கும் போது யோர்தான் நதியிலே யோவான் ஸ்நானன் மூலமா ஞானஸ்நானம் பெற்று அவர் கரையேறின கர்த்தர் பிதாவானவரை கொடுத்து அவர் திருமணம் வச்சினார். அடுத்து பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு வனாந்தரத்தில் கொண்டு செல்லப்பட்டாராம். கொண்டு செல்லும் போது நீங்க அந்த மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 4வது அதிகாரத்தில் 1 முதல் 11 வசனங்களை நீங்க வாசித்து பாருங்க வீட்டுல போய். அதுல 10, 11 மட்டும் இப்ப வாசிங்க. 4வது அதிகாரம் 10, 11. அப்பொழுது இயேசு நல்லா கவனிங்க. இப்ப சத்துரு சோதிச்சுட்டு இருக்கிறான். சத்துருவான ஒரு போராட்டம். இயேசு சொல்ற பாருங்க, அப்பாலே போ சாத்தானே, தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. எங்க எழுதியிருக்குது? உபாகமத்துல, யாத்திராகமத்துல. ஆண்டவர் சத்துருவை எப்படி ஜெயிக்கிறார்? இயேசு வசனத்தினாலே. ஆமென். உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதி இருக்கிறதே. 11வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது பிசாசு ஒரு அலையிலே சொல்லுமே, எப்போ அலை போனா? வசனத்தினாலே. ஆமென். சத்துருவை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் உனக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய பலத்த ஆயுதம் என்னன்னா கர்த்தருடைய வசனமே. ஆமென், அல்லேலூயா. ஒன்று நீ சத்துருவை ஜெயிக்கணும்னா கர்த்தர் உன் கூட இருக்கிறாருங்கிற நிச்சயம் உங்களுக்குள்ள இருக்கணும். இரண்டாவது, உங்களுக்குள்ள தேவனுடைய வசனம் இருக்கணும். அப்படி வசனம் இருக்குமானால் சத்துருவை எளிதாய் நீங்கள் ஜெயித்திருவீர்கள். உலகால் படிடுவோமா? இதுவரைக்கும் கடந்த நாட்கள் காலங்களிலே உங்க வாழ்க்கையில சத்துரு வெள்ளம் போல எழுப்பி பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான இன்னல்கள், துயரங்கள் உங்க வாழ்க்கையால் கொண்டு வந்திருக்கலாம். எளிதாய் ஜெயிக்கக்கூடிய ஒன்றை சொல்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஜெயிப்பதற்காகவே தெரிந்து கொள்ளப்பட்டவள், ஜெயிப்பதற்காகவே